ஆசிரியர் தகுதி தேர்வில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு குறித்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹரிஷ்குமாருடன் நம் செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசு இந்த விஷயத்துல என்ன மாதிரியான ரிப்ளை கொடுத்திருக்காங்க? யாருக்காவது இதை தாண்டி இந்த அரசாணையை தாண்டி யாருக்கேனும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு இந்த ஆசிரியர் நியமன வழக்கில் வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசுக்கு 60%லேருந்து 55% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ், டீச்சர் எலிஜிபிலிட்டிஸ்டுடைய பாஸ் பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எங்களுடைய பாதிக்கப்பட்டவர் நாங்கள் ஒரு 450 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சிருந்தோம். இவங்க எல்லாரும் 2013 வருஷத்தில் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. இந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட் அடுத்த 7 வருஷத்துக்கு அரசாங்கத்தால் கன்சிடர் பண்ண முடியும், ஏதாவது வேகன்சி இருந்தால். அதனால் அந்த இன்னும் ஒரு காரணத்தினால இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாஸ் பர்சன்டேஜ் குறைச்சாலும் நீங்கள் அடுத்த 7 வருஷத்துக்கு இருக்கிற காலி இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதனால் நாங்கள் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த மனுவில் கூட சொல்லியிருந்தாங்க, இவர்கள் படித்த படிப்புக்கும் தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்குதுன்ற மாதிரியான வாதங்கள் தான் போன தடவை வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 624 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நீங்க மனுதாரர்கள் மட்டும்தான் பணியிடங்களை நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக அரசு முற்றிலுமா இவர்களை புறக்கணிக்கிறாங்க. நீ அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்தனால. இல்லை, ஜட்மெண்ட் சாயங்காலம் தான் அப்லோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஓப்பன் கோர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் படிச்சுட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் மனு தான் அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். இல்லை ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட்டில் திரும்ப போட முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நடவடிக்கை எடுப்போம் நாங்கள்.